இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு மணக்கிற மாதிரி ஒரு நெய்ச்சோறும் அதுக்கு தொட்டுக்க பேபிகார்ன் மஞ்சூரியனும் தான். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ அற்புதமாக இருந்துச்சு. இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் சாப்பிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அதுவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, கீ ரைஸ் எப்படி செஞ்சாலும் பார்த்தலாமா? ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க, கரம் மசாலா பொருளெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா தலை மட்டும் போட்டுக்கோங்க. அது போட்டு வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நான் 1 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் பாஸ்மதி அரிசி ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன், நான் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி அது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம பேபிகார்னுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேபிகார்ன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பெரட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேபிகார்ன், அதையும் போட்டு பெரட்டிடுங்க. அப்புறமா நான் குக்கர் வந்து தம் போட்டேன் ஒரு பக்கமாகவே இதாகட்டும்ன்ட்டு. இது நல்லா பெரட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா பேபிகார்னையும் போட்டு நல்லா பெரட்டிடுங்க. அப்புறமா அடுப்பில் எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பேபிகார்ன், அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடுங்க. நல்லா இதை வெறுமனை சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி பொரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சம் குடமிளகாவும் கொஞ்சம் வெங்காயமும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா குடமிளகாயும் நம்ம வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கவுமே 1 ஸ்பூன் சோயா சாஸு, கொஞ்சம் சில்லி சாஸ், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் போட்டு அதை நல்லா கிளறிடுங்க. அப்புறமா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல பேபிகார்ன், அதையும் போட்டு பெரட்டி எடுத்துருங்க. பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம பரிமாறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளை எள்ளு தூவிட்டு பரிமாறுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா நெய்ச்சோறு, அதுவும் ரெடி. அதில் கொஞ்சம் முந்திரி தாளித்து போட்டுட்டேன். அது நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு தட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.